எனக்கு ஒரு கதை சொல்கிறீங்களா? எல்லோருக்கும் வணிகத்தின் அன்பான வணக்கம். ஒரு அரசனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. அரசனுக்கு பிறந்தநாள்லாம் எவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்குது. நம்மளே பிறந்தநாளை அழகாக அருமையாக கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ அரசனுக்கு பிறந்தநாளுங்கும் போது அரண்மனையே கொண்டாட்டத்தில் இருந்துச்சு. ரொம்ப விருந்துகள் நடந்துச்சு, கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, உள்நாட்டிலேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து நல்ல கலை நிகழ்ச்சிகள் நடத்தினாங்க. இதெல்லாம் பார்க்குறக்கு கூட்டம் கூட்டமாக மக்கள் அரண்மனைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த அரண்மனையோடைய கடைசி ஓரத்தில் இருந்த ஒரு தோட்டக்காரருக்கு இந்த அரண்மனை நிகழ்ச்சிகளில் கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணும், பிறந்தநாள் விருந்து போய் சாப்பிடணுன்னு அவ்வளோ ஆசை. ஆனால் அவர் எப்படி போவார்? அவருக்கு தான் நிறைய வேலை இருக்கே. எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றணும், களை பறிக்கணும், இதெல்லாம் பத்திரமாக பார்த்துக்கணும் இல்லையா? அவர் எப்படி போவார்? ஆனால் ரொம்ப ஆசை, எப்படியாவது போயிட்டு வந்துடலாமான்னு பார்த்தா ஒரு நாள் ஆகும். ஆனால் அந்த ஒரு நாளில் வந்து இப்போ புதுசாக வச்ச சின்ன சின்ன செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறேன்னா வாடி போயிடுமே. வேறு யாரும் இல்லை அவருக்கு ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணலான்னு அவர் யோசிச்சுட்டே இருந்தார். ரொம்ப கவலையாக ஒரு மரத்திரையில் யோசிச்சுட்டு இருந்தார். கவலையாக இருந்தது அவருக்கு. என்ன பண்ணலான்னு யோசனையே வரல. கவலைப்படும் போது யோசனை வராது, கவலை மட்டும்தானே வரும். அப்போ எப்போவுமே தோட்டத்துக்கு வரக்கூடிய சில குரங்குகள் மரத்து மேலேருந்து இறங்கி வந்துச்சு. தோட்டக்காரர்கிட்ட கேட்டுச்சு, என்னாச்சு, ஏன் கவலையாக இருக்கீங்க? சந்தோஷமாக வேலை செய்வீங்க, தண்ணி விடுவீங்க, தோட்ட வேலையெல்லாம் பார்ப்பீங்களே, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கீங்க சோர்ந்து போய் அப்படின்னு கேட்டுச்சுங்க. அது என்ன தெரியுமா, அரசருக்கு பிறந்தநாள் விழா அப்படின்னு. பிறந்தநாள்னா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பிறந்தநாள் கொண்டாடுவோம் மனுஷங்கள்லாம். அந்த நாளில் நிறையா விருந்து நடக்கும் அரசருடைய அரண்மனையில். அப்புறம் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரர் சொன்னார். குரங்கு உடனே போக வேண்டியதானே, அதில் என்ன இருக்குது, இதில் என்ன, யார் உங்களை என்ன சொல்ல போகிறா, போய் பார்க்கலாம்ல அப்படின்னு. போகலாம் தான், ஆனால் என் வேலையெல்லாம் யார் பார்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டார். குரங்கு கேட்டுச்சு, என்ன வேலை உங்களுது? அக்னி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான அங்கம். திருமணம், கிரகப்பிரவேசம், ஏன் நம்ம வாழ்க்கையில வர அனைத்து ஆரம்பங்களுக்கும் சாட்சி அக்னிதான். நம்ம நம்பிக்கைக்கு உறுதுணையா இருப்பதும் அக்னிதான். தரமானதை உருவாக்குறதும் அக்னிதான். இப்படி தரத்தினால உருவாறதுதான் அக்னி 500D கம்பிகள். உறுதி, தரம் மற்றும் நம்பிக்கையின் அடையாளம் அக்னிக்கு நிகர் அக்னிதான். இந்த செடிகள்லாம் நட்டிருக்கேன்ல, ஒரே நாள் நான் வந்து தண்ணி ஊற்றலைனா கூட வாடி போயிடும். ஏன்னா இப்போ தான் நட்டிருக்கேன் இந்த செடிகள், அதனால தான் போகிறக்கு தயக்கமாக இருக்குது, இல்லைன்னா நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு தோட்டக்காரர். அப்போ குரங்கு சொல்லுது, நாங்கள் வேணால் உங்களுக்கு உதவட்டுமா? இன்னும் 2-3 குரங்குகளும் கூட வந்துருச்சு. நாங்கள் வேணால் தண்ணி ஊற்றி வைக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க, ஒரு நாள் தானே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், நிச்சயமாக உங்களுக்கு தோட்டத்துக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்ற தெரியுமா? சரியாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டார். இது கூட பண்ண மாட்டோமா, செடிக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா எங்களுக்குன்னு குரங்குகள்லாம் கேட்டுச்சு. இவரும் இந்த செடிக்கு இப்படி தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஒரே ஆர்வம், ஆசை, சந்தோஷத்தோட அரண்மனைக்கு போகிறாரு. அங்கே போய் அந்த விருந்து நல்லா சாப்பிட்டுட்டு கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் முழுக்க அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வரார். திரும்பி வந்து தோட்டம் பக்கம் வர பார்க்கும்பொழுதே ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சுது. பக்கமாக வந்து தோட்டத்தை எல்லாம் பார்த்தா அத்தனை செடிகளும் பிடுங்கி வீசப்பட்டு நாசமாக இருந்துச்சு தோட்டமே. ஐயோ, அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரு. என்ன நடந்தது? நம்ம ஒரு நாள் இப்படி பண்ணிட்டுமே, போனதுக்கு இப்படி குரங்குகள்லாம் பண்ணிடுச்சே, குரங்கை நம்பி விட்டுட்டு போனது எவ்வளோ தப்புன்னு. அப்போமா அந்த குரங்கெல்லாம் வந்து, தோட்டக்காரரை வந்துட்டிங்களா, விருந்தெல்லாம் நல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துச்சுன்னு கேட்குதுங்க. இவருக்கு கோபமான கோபம். என்ன பண்ணி வச்சிருக்கு நீங்கள், என்ன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. குரங்கு, ஒரு குட்டி குரங்கு வந்து, ஏன் தோட்டக்கார மாமா கத்துறீங்க, நாங்கள் நல்லா தண்ணி ஊற்றணும் செடிக்கு, தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த செடிக்கு எல்லாம் நல்லா தண்ணி போயிருக்குமா, ஊற்றின தண்ணி எல்லாம் வேருக்கு போய் வேர் நனைஞ்சிருக்குமா அப்படின்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியல. நாங்கள் தோட்ட வேலை இதுவரை செஞ்சதில்லை இல்லையா? அப்போ நாங்கள் எல்லோரும் கூடி ஒரு முடிவு பண்ணோம், எல்லா செடியும் பிடுங்கி வேர் நனைஞ்சிருக்கான்னு பார்த்துருவோம், அப்போ சரியான வேலையை நம்ம செஞ்சுருக்கோம், கரெக்டாக தான் செஞ்சுருக்கோன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்போ நாங்கள் எல்லா செடியும் வேர் நனைஞ்சிருக்கான்னு பிடுங்கி பார்த்தோம், அதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு அது ஒன்றுமே புரியாமல் அப்படி சொல்லிச்சு. இப்போ தோட்டக்காரர் தலையில் கை வச்சு அப்படியே உட்காந்துட்டார்.
இப்போ அரசருக்கு செய்தி போய் தோட்டக்காரரை சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் இருக்கும்போது தோட்டக்காரர் நினைக்கிறார், நம்முடைய கடமையை, நம்முடைய வேலையை நாம் செய்யணும்னு இருக்கிற நமக்கான வேலையை நம்ம மட்டும்தான் செய்யணும். அவங்க செஞ்சுருவாங்க, இவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு நினச்சி விட்டோம்னா இதுதான் நடக்கும். நம்மளுடைய செயலை நாம் சரியாக செய்யணும். நம்ம படிக்கணும்னா நம்ம படிக்கணும், நம்ம ஹோம்ஒர்க் எழுதணும்னா நம்ம ஹோம்ஒர்க் எழுதணும், நம்ம ஆரோக்கியமாக சாப்பிடணும்னா நம்ம உடல்நிலைக்கு நம்ம சாப்பிடணும் நல்ல உணவுகளாக. சரியா? இன்னும் நிறைய கதைகளோட வணியத்தை உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.